வணக்கம் and welcome back to Xylem Neat Tamil channel. பசங்களா நீங்கள் இணைந்திருப்பது with me your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here. No fear, right? Okay. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா basic mathematics சீரீஸ்ல அப்ளிகேஷன் ஆஃப் கால்குலஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபிசிக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் அண்ட் எண்ட் ஆஃப் த செஷனில் ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டினும் இருக்குது. அதை முடிச்சு மறக்காமல் சப்மிட் பண்ணுங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில். யூ பீப்புள் வில் பி லைக் அ லெஜெண்ட், ஒரு ப்ரோ ஆயிடுவீங்க பசங்களா கால்குலஸில். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த செஷனுக்கு லைக் பட்டனை அடித்து உடைக்காதவங்க அடித்து உடைச்சிடுங்க பசங்களா. ஏன் இந்த கால்குலஸ் நம்ம இவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்ஸ் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை, ரைட்? அ ஹியூமன் பீயிங் வித்தவுட் அ ஸ்பைனல் கார்ட் அந்த மாதிரி. ஸோ ஒரு ஃபிசிக்ஸ் உண்மைதான், இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு அதோட உண்மைத்தன்மையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறக்காகட்டும், ஒரு விஷயத்தை புரிகிற மாதிரி ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு எடுத்துகிட்டு போகிறதாகட்டும், இது எல்லாமே மேத்தமேட்டிக்ஸ்னால மட்டும்தான் பாசிபிளாக இருக்குது. அதனால மேத்தமேட்டிக்ஸ் இல்லாமல் ஃபிசிக்ஸ் இல்லை, ஃபிசிக்ஸ் இல்லாமல் மேத்தமேட்டிக்ஸ் இல்லை. பட் ஃபிசிக்ஸ் இல்லாமல் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கலாம். ஆனால் நம்ம நீட் அப்படின்னு ஸ்டாண்டர்டில் படிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கால்குலஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. குட்டி குட்டி பேசிக் கால்குலஸ் தெரிஞ்சால் மட்டுமே போதும். வி கேன் சர்வை. ஓகேவா? நம்ம நீட் ஜேர்னியில் வந்து சர்வை பண்ணிடலாம். ஸோ அது என்னென்னா எப்படி அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி பசங்களா, யூ பீப்புள் ஹாவ் டு நோ வெற்றி பேட்ச் அப்படிங்கிறது நம்ம ரிப்பீட்டர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ். ஓகேவா? ஸோ இது பயங்கர அஃபோர்டபுளான ரேஞ்சில் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. ஓகே, கோர்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பசங்களா. நீங்கள் ரிப்பீட், நான் வந்து ரிப்பீட்டராக இருக்கேன், நான் வந்து ரிப்பீட்டராக இருக்கேன், எனக்கு ஆன்லைன் கோர்ஸ் தான் தேவை, என்னால் ட்ராவல்லாம் பண்ண முடியாது மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு சூட்டபிள் கோர்ஸ் தான் நம்மளோட வெற்றி பேட்ச். ஸோ வெற்றி பேட்சோட அட்மிஷன்ஸுமே ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சு பசங்களா. டோன்ட் டேக் இட் லைட். உங்கள் நீட்டுக்கு ஒரு சப்போர்ட் தேவை, ஒரு பில்லர் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து நம்ம வெற்றி பேட்ச் தான். அதே மாதிரி இல்லை மேம் எனக்கு ஆன்லைன்லாம் செட் ஆகாது, நான் ஆஃப்லைன் தான், எனக்கு எப்போவுமே நேரில் போய் ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து அந்த வைப்பில் படித்தா தான் என்னால் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பசங்க நீங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக இருக்கிறது தான் நம்மளோட மாரா பேட்ச். ஸோ பசங்களா, மாரா பேட்ச் இஸ் லைக் கோயம்புத்தூரில் நம்ம ஜைலம் ஹைப்ரிட் கேம்பஸில் நடக்கக்கூடிய ஒரு ஆஃப்லைன் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க. ஓகே, டன். எஸ், ஸோ இந்த கால்குலஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஃபிசிக்ஸில் நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ உங்கள் கொஸ்டின்ஸில் ஒரு ஈக்குவேஷன் டைப் உள்ளே வருதோ. ஓகேவா? ஸோ எப்போ ஒரு ஈக்குவேஷன் டைப்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று பொறுத்து இன்னொன்று மாறுது. எக்ஸை பொறுத்து ஒய் சேஞ்ச் ஆகுது, ஒய்யை பொறுத்து எக்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சேஞ்சிங் பேராமீட்டர்ஸில் இருக்கிறப்ப அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும்னு அவசியம் இல்லை டிக்ரீஸ் ஆகிட்டே போகணுங்கிற அவசியமும் கிடையாது. எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு பேராமீட்டரை பொறுத்து இன்னொரு பேராமீட்டர் சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஈக்குவேஷன் வந்து உள்ளுக்குள்ளார வருது. அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து எப்படி நம்ம பேராமீட்டர்ஸை எடுக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் 3 சென்டிமீட்டர் நடந்திருக்கான் அப்படின்னா நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். கரெக்டாக ஈஸியாக அவன் வந்து 3 சென்டிமீட்டர் நடந்திருக்கான்னு ஸ்கேல் வச்சு கூட நம்ம அளந்துடலாம். கரெக்டு தானே? ஆனால் இஃப் நாட் இந்த மாதிரி கொடுக்காம ஒரு பையன் 3t² + 3t + 8 இந்த மாதிரி நடந்து போகிறான் அப்படின்னா இது என்ன அர்த்தம்? திஸ் ஷோஸ் இந்த பையன் நடக்கிறது டைமை பொறுத்து மாறுது அப்படின்னு அர்த்தம். டைமை பொறுத்து இஃப் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க, இதையும் அவங்க மென்ஷன் பண்ணிடுறாங்க. எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, டி அப்படிங்கிறது செகண்ட்ஸ், டி அப்படிங்கிறது டைம், எக்ஸ் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம் பசங்களா? நம்மளுக்கு அந்த பையன் டைமை பொறுத்து மாற்றி நடந்து போகிறான். ஃபஸ்ட்டு 3 சென்டிமீட்டர்னு கான்ஸ்டண்ட்டாக நடந்து போயிட்டு இருந்த இடத்துல இப்போ அவன் எப்படி நடந்து போகிறான்? ஒவ்வொரு இடத்துல மாறி டைம் இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து அவன் நடந்து போகிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பேராமீட்டர் கொடுத்துட்டு நம்மளை ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய கைனமேட்டிக்ஸ் இந்த ஈக்குவேஷன்லாம் கேட்டாங்கன்னா நான் எப்படி மேம் எழுதுறது அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் சீரீஸில் நம்ம கிராஃப் வந்து பார்க்கலையோ அந்த செஷனை போய் பார்த்துடுங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் #WillDoNeat2025 will be mine அப்படிங்கிறத போடுங்க பசங்களா. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகே நடந்து போகிறான். அப்போ இந்த பையன் நடந்து போகிறதுக்கு வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு கிராஃப் வரைங்க. ஏன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம நம்பர்ஸாக பார்க்குறத விட ஒரு பை சார்ட் மூலியமாக ஒரு பார் கிராஃப் மூலியமாக பார்க்குறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி.
பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் பார்க்குறப்ப அது ரொம்ப ஈஸியாக புரியும் நம்மளுக்கு. அதனால தான் கார்ட்டூன்ஸ் எல்லாம் புரியுது, கோடிங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூ பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸை ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது எக்ஸை டைமை பொறுத்து நம்ம எழுதணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படிங்கிறது என்னது? வெலாசிட்டி. கரெக்டாக? வெலாசிட்டி பை டைம் அப்படிங்கிறது என்னது? ஆக்சலரேஷன். ஸோ எக்ஸிலிருந்து இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிலிருந்து வி, வியிலிருந்து ஏ, ரைட்? ஸோ எக்ஸிலிருந்து வி, வியிலிருந்து ஏ கொண்டு வரதுக்கு நம்ம டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ண ஆகணும். ஓகேவா? அதுவே ஏலிருந்து ஆக்சலரேஷன்லேருந்து வெலாசிட்டி, வெலாசிட்டியிலிருந்து நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இன்டகிரேஷனை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த சார்ட் எப்போவுமே உங்களுக்கு மைண்டில் இருக்கணும் பசங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? குட்டி டேர்ம், அதாவது பேசிக் டேர்ம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு வெலாசிட்டியும் டைமும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. எப்படி கண்டுபிடிக்கணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இன்னொரு பேசிக் வீடியோ, பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதையும் ஒரு டைம் ரெஃபரன்ஸ் வச்சுக்காங்க. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் சேனல் பசங்களா. டன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அப்போ என்ன அர்த்தம்? டீயை பொறுத்து இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன ஆகும்? 3t² வந்து 6t அப்படின்னு மாறுமா? ப்ளஸ் 3 அப்படிங்கிற மாதிரி மாறுமா? எஸ் ஆர் நோ? ஸோ திஸ் இஸ் யோர் திங். அப்போ இது என்னது? நம்மளோட வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி பாருங்கள், ஸ்கொயரில் இருந்ததெல்லாம் குறைஞ்சி நம்மளுக்கு இப்போ வெலாசிட்டியாக மாறி இருக்கு. திரும்பவும் இதை ஆக்சலரேஷனாக வேணும்னா என்ன பண்ணணும்? இதை மறுபடியும் இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ மறுபடியும் இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு இது வெறும் 6ன்னு மட்டும் கிடைக்கும். இது ஆக்சலரேஷன், ரைட்? அப்போ பாருங்கள், ஒரு பெரிய ஈக்குவேஷனாக இருந்த டிஸ்டன்ஸ் வெலாசிட்டியாக மாறுறப்ப குறையுது. அதுவே ஆக்சலரேஷனாக வர்றப்ப அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக மாறுது. இதை நம்ம இப்படி நார்மலாக பார்க்குறப்ப பெருசாக நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது பசங்களா. இதுவே கிராஃபிக்கலாக எழுதுறப்ப உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு ஈக்குவேஷனாக இருக்குது. கரெக்டாக? ஒரு ஈக்குவேஷனாக இருக்குது. t³ t² அந்த மாதிரி ஈக்குவேஷனாக இருக்குது. ஓகேவா? அதுவே வெலாசிட்டியாக மாறுறப்ப அது நம்மளுக்கு என்ன ஆகுது? t⁻1 அப்படிங்கிற மாதிரி மாறுது, ரைட்? ஸோ அப்போ நம்மளுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்குது. திரும்பவும் அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் கிடைக்குது. அப்போ இந்த கிராஃபில் இதை எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் பசங்களா. ஸோ லிசன், லெட்ஸ் ட்ரா அ கிராஃப். ஓகேவா? ஒரு கிராஃப் வரைஞ்சிடலாம். இந்த ஒரு டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சுது, இந்த ஒரு கிராஃப் உங்களுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? கால்குலஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வாட் வி கேன் டூ, இது பொசிஷன், இது டைம் கிராஃப். ஓகேவா? அடுத்தது பொசிஷன் டைம் கிராஃப்லேருந்து நம்மளுக்கு என்னவாகும்? இது வெலாசிட்டி டைம் கிராஃப். அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா திஸ் வில் பி ஆக்சலரேஷன் டைம் கிராஃப். ஓகேவா? 3 கிராஃப். ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப் என்னவாகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கிராஃப் வில் பி லைக் திஸ். இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஃப்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? வெலாசிட்டி. அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி ஒரு கிராஃபை உருவாக்குது. அப்போ இதிலிருந்து இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண நம்மளோட கிராஃபோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி மாறுது, அதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஷால் வி கெட் ஸ்டார்டட்? ஓகே. அப்போ எக்ஸ்டி கிராஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்டி கிராஃபோட மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னது பசங்களா? எக்ஸ்டி கிராஃபோட மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதோட ஸ்லோப். அதாவது ஸ்லோப் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் யோர் வெலாசிட்டி. அப்போ இந்த மாதிரி வளைஞ்சிருந்தா நம்ம எப்படி ஸ்லோப் எடுப்போம்? வளைஞ்சிருந்தா ரொம்ப ஈஸி மேம். நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ வி வில் பி ட்ராயிங் அ லைன், ரைட்? ஸோ நம்ம எப்படி ஸ்லோப் எடுப்போம்? இந்த பாயிண்ட் ஒன்று. ஸோ இதுக்கு ஒரு ஸ்லோப் லைன் இப்படி வந்திருக்கும். அடுத்தது இங்கே ஒரு லைன், இதுக்கு ஒரு ஸ்லோப் இப்படி வந்திருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு லைன் டேன்ஜென்ட் வரைவோம். கரெக்டாக? ஃபர்ஸ்ட் வி வில் பி ட்ராயிங் அ டேன்ஜென்ட். டேன்ஜென்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த இடத்துல ஹரிசாண்டல் லைன் வரைவோம். ஏன்னா நம்மளுக்கு ஆங்கிள் முக்கியம் இல்லையா? ஆங்கிள் முக்கியம். அப்போ இதிலிருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தெரியுது? இது θ1, இது θ2, இது θ3, ரைட்? ஸோ இதில் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது பசங்களா? இட் இஸ் அ பாசிட்டிவ் ஸ்லோப். ஸோ ஐ கேன் ரைட் அண்ட் வி கேன் லேர்ன். ஸோ ஸ்லோப் எப்படி இருக்குது நம்மளுக்கு? ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். ஸ்லோப் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. பிகாஸ் θ இஸ் லெஸ் தேன் 90 டிகிரி. ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் ஸ்லோப். பாசிட்டிவ் ஸ்லோப்பில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? θ1 இஸ் கிரேட்டர் தேன் θ1 இஸ் லெஸ்ஸர் தேன் θ2 இஸ் லெஸ்ஸர் தேன் θ3. அப்படின்னா என்ன அர்த்தம்? போக 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 நம்மளோட ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இந்த இடத்துல ஸ்லோப் இஸ் இன்க்ரீசிங். ஸ்லோப் இஸ் இன்க்ரீசிங். எஸ் ஆர் நோ?
ஸ்லோப் இஸ் இன்க்ரீசிங். கரெக்ட்? அப்போ ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற அர்த்தத்தில் இஃப் ஸ்லோப் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன மீனிங்? ஸ்லோப் வந்து வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி இஸ் பாசிட்டிவ். லிசன், ஸோ வி கேன் ஹைலைட் திஸ் ஆஸ் வெலாசிட்டி. இது வந்து பாசிட்டிவ் வெலாசிட்டியாக இருக்கு. அண்ட் இது என்னவாகிக்கிட்டே இருக்கு? இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு எழுதலாமா? அப்போ இந்த கிராஃப்லேருந்து நம்மளுக்கு தெரிய வந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். ஸோ வெலாசிட்டி பாசிட்டிவ்ல இருக்கு, அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இட் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகேவா? வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ அப்படியே நம்ம இதிலிருந்து எப்படி மேம் நான் விடி கிராஃப் வரைகிறது? ஏன்னா இதை நம்ம வந்து ஈக்குவேஷனை வந்து நம்ம அடுத்தது மாற்றுறோம். அப்படி மாற்றுறப்ப இதுக்கு எப்படி மேம் எக்ஸ்பிரஷன் எழுதுறது அப்படின்னா, இது வி என்னது நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, பாசிட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, பாசிட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வெலாசிட்டி இஸ் பாசிட்டிவ். அப்போ வெலாசிட்டி இஸ் பாசிட்டிவ்னா இந்த ஆக்சஸ் தான் வெலாசிட்டி பாசிட்டிவ் ஆக்சஸ். கரெக்டா? இந்த ஆக்சஸ் தான் வெலாசிட்டி பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு இப்படி நான் மார்க் பண்ணலாமா? ரைட்? ஸோ பாசிட்டிவ்ல அப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஏன்னா டைமை பொறுத்து இது என்ன ஆகிக்கிட்டே இருக்கு? இப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாமா? ஷால் வி ரைட் லைக் திஸ்? ஸோ இந்த கிராஃப் நம்ம அப்போ பாருங்க, ஒரு கர்வ்டாக இருந்த ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப இட் இஸ் கிவிங் அ ஸ்ட்ரெயிட் லைன். இட் இஸ் கிவிங் அ ஸ்ட்ரெயிட் லைன். அண்ட் இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து நம்ம என்ன பசங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் ஸ்லோப் அப்படிங்கிறது விடி கிராஃபில் என்னது? தட் இஸ் யுவர் ஆக்சிலரேஷன். That is your acceleration. And acceleration எப்படி இருக்கு நம்மளுக்கு? Slope is positive and எப்படி இருக்கு நம்மளுக்கு? கான்ஸ்டன்டாக இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஸ்லோப்பும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குமா? that will be m1 is equal to m2. எவ்வளோ ஸ்லோப் எடுத்தாலும் அது எப்படி இருக்கும் நம்மளுக்கு? ஈக்குவலாக ஒரே ஸ்லோப் வேல்யூவாக இருக்கும். கரெக்டா? அப்போ இதிலிருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the thing which we are getting to mind is very simple. Acceleration is positive and constant. Increase ஆகாம constant ஆக இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ இதிலிருந்து acceleration time graph வரைஞ்சோம்னா இது ஒரு constant. கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? யார் எக்கேடு போனாலும் நான் மாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ரைட்? யார் எக்கேடு போனாலும் நான் மாற மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். டைமை பொறுத்து நான் மாற மாட்டேன் அப்படிங்கிறது தான் மீனிங். எக்ஸ் ஆக்சஸை பொறுத்து நான் சேஞ்ச் ஆக மாட்டேன்னு அர்த்தம். ஸோ பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் அது இங்கே தானே இருக்கணும் பசங்களா? ஸோ பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் வில் பி லைக் இந்த இடத்துல இருக்கணும். இந்த இடத்துல தான் ஆக்சிலரேஷன் பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவ்ல கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். திஸ் ஷோஸ் டைம் என்னதான் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, ஆக்சிலரேஷனுக்கு எனக்கு ஒரே வேல்யூ தான் இருக்கு. ஆக்சிலரேஷன் வந்து 2 மீட்டர் per second ஸ்கொயர்னா அதே வேல்யூ தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். புரிஞ்சுது இல்லையா? கிளியரா இருக்கா? ரைட்? எஸ். அப்போ இங்கிருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, இதுக்கப்புறம் திரும்பவும் இந்த கான்ஸ்டன்ட்டை நான் இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும் பசங்களா? 0 கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இப்போ இதை நான் திரும்பவும் இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 0 கிடைக்கும். Yes or no? 0. So that means இதோட ஸ்லோப் வேல்யூ is 0. இதுக்கப்புறம் இதை நம்ம திரும்ப என்ன பண்ண முடியாது? இன்னொரு கேட்டகரிக்கு இதை எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ இந்த கிராஃபை வச்சு நான் என்னமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு கார் இருக்குன்னா காரோட வெலாசிட்டி எப்படி இருக்காமா பசங்களா? நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆக்சிஸில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் இது என்னவாக்கிட்டு இருக்கான்? இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கான். அண்ட் ஆக்சிலரேஷனும் எப்படி இருக்குது? அதே மாதிரி பாசிட்டிவ்ல இருக்குது. அப்போ ஆக்சிலரேஷனும் வெலாசிட்டியும் ஒரே டைரக்ஷனில் இருந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் தான் ஆகும். தட் மீன்ஸ் ஸ்பீடிங் அப், இது அதிகமாகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸ்பீடிங் அப். அப்போ ஒரு நார்மலாக டிரைவ் பண்ணி படிக்கிற இடத்துல ஒரு கிராஃபிக்கலில் எழுதி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா தட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் ஐடியாஸ். நிறைய ஐடியாஸ் அது கொடுக்கும். ஓகே? ஸோ இதுதான் வந்து மெயின் கேல்குலஸோட அப்ளிகேஷன். ஸோ உங்களுக்கு ஐம் ஜஸ்ட் வில்லிங் டு கிவ் யூ அண்ட் ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஸோ இது உங்களோட ஹோம்ஒர்க் கொஸ்டின். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா பசங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் லிட்ரலி ஐம் ஜஸ்ட் வாண்டட் டு நோ எத்தனை பேர் வந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு தெரியறதுக்காக. ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. இதுதான் வந்து கால்குலஸோட அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் டெரிவேஷனில் கால்குலஸோட அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு அப்ளை ஆகுது. ஸோ இது வந்து எக்ஸ் டி டைம் கிராஃப். ஸோ உங்கள் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்கள் ஸ்லோப். இதுதான் உங்களோட ஸ்லோப். ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும்.
அதுக்கப்புறம் யூ பீப்புள் ஹாவ் டு மென்ஷன் ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ மேஜர் திங் யூ பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். டன்? ஓகே. ஸோ டிஃப்ரென்சியேஷனுக்கு இவ்வளோ இருக்கே மேம், இன்டெகிரேஷனுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இன்டெகிரேஷனுக்குமே நம்மளுக்கு கான்செப்ட் இருக்குது பசங்களா. வெரி சிம்பிள். நம்ம எழுதுறப்ப v by t is equal to a அப்படின்னு சொல்லி எழுதுறோம். அதுவே இந்த t இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா velocity is equal to a into t. This shows இப்போ ஒரு கிராஃப் நம்ம வரைஞ்சிட்டு அந்த கிராஃபை ஏவும் டீயுமாக பிளாட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆன்சர் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதோட ஏரியா அண்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஏரியா அண்டரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் வில் பி கால்ட் ஆஸ் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ ஏரியா அண்டர் அப்படின்னு வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, ஐ மீன் இன்டகிரேட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் எவ்வளவு ஏரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி குட்டி குட்டி இடமா எடுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணிகிட்டே போவோம். இன்டகிரேட் இஸ் நத்திங் பட் ஆடிங் அப். கரெக்டா? அப்போ இன்டகிரேஷனுமே இதே மாதிரி கேல்குலஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் அது இருக்குது பசங்களா. ஸோ யூ பீப்புள் ஹாவ் டு பி வெரி வெரி கான்ஃபிடென்ட். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில் அந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின் நீங்கள் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். யூ பீப்புள் வில் பி கெட்டிங் அன் ஐடியா. அதில் வி வில் பி டிஸ்கஸிங் சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ். ஓகேவா? என்னென்னலாம் இருக்குது. இப்போ கைனமேட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸிலிருந்து நம்ம டிரைவ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ வெலாசிட்டியிலேருந்து மறுபடியும் நம்ம டிரைவ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆக்சிலரேஷன் கிடைக்கும். அப்போ டிவி பை டிடி அப்படின்னு எழுதலாம், இல்லாட்டி டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் அப்படின்னும் நம்மளால எழுத முடியும். புரியுதா? ரைட்? அப்போ அதை இன்டகிரேஷனில் எழுதணும் அப்படின்னா சேம் நம்மளால் எழுத முடியும். ஏன் எழுத முடியாது? v by t is equal to a. இந்த டீயை நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா v is equal to a into t. அப்போ இதை எப்படி எழுதுவோம்னா integral of t1 to t2 a into dt அப்படின்னு எழுதுவோம். டைமை பொறுத்து ஆக்சிலரேஷன் மாறுது, அதை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வெலாசிட்டி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கைனமேட்டிக் யூனிட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் டைனமிக்ஸ்லேயும் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்லேயுமே நிறைய ஈக்குவேஷன் இருக்குது. அதோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மொமெண்டம். ஓகேவா? நம்மளோட மொமெண்டம். ஸோ மொமெண்டம் அண்ட் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மொமெண்டம் டைம். அப்போ நான் அதுக்கு கிராஃப் வரைகிறேன் அப்படின்னா அதோட ஸ்லோப் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு ஃபோர்ஸாக இருக்கும். அதுவே இஃப் ஐ எம் ட்ராயிங் அ கிராஃப் டைமுக்கும் ஃபோர்ஸுக்கும் நான் கிராஃப் வரைகிறேன்னா அதோட ஏரியா அண்டர் த கர்வ் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு மொமெண்டமாக இருக்கும். அதோட ஏரியா அண்டர் த கர்வ் என்னவாக இருக்கும் பசங்களா, நம்மளுக்கு மொமெண்டமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி எல்லா ஈக்குவேஷன்ஸையுமே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஒன்றை பொறுத்து அது சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ சிமிலர்லி இங்கே பாருங்க, ஒர்க் டன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டூ டிஎக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், x1 to x2. ரைட்? ஸோ திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த இடத்துல என்னது, ஒரு குட்டி ஃபோர்ஸ் எடுத்துட்டு அதை நம்ம ஃபுல்லாக ஆடப் பண்ணோம்னா அதுதான் நம்மளோட ஒர்க். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கிளியராக இருக்கு இல்லையா? ஸோ பசங்களா, தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கர்ஸ் இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டிடி. ஸோ லிசன், u டிவைடட் பை எக்ஸ் அப்படிங்கிறது எஃப். எனர்ஜி டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வில் பி கிவிங் யூ எக்ஸ் ஃபோர்ஸ். ஸோ தட் ஷோஸ் நம்ம வந்து எனர்ஜிக்கும் டிஸ்டன்ஸுக்கும் நம்ம கிராஃப் பிளாட் பண்ணோம்னா அதோட கர்வ் நம்மளுக்கு எப்படி இருக்கும், அதோட கர்வோட ஸ்லோப் வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸாக இருக்கும். அதுவே நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா விச் ஷோஸ் எஃப்க்கும் எக்ஸுக்கும் நம்ம கிராஃப் பிளாட் பண்ணுறோம்னா அதோட ஏரியா அண்டர் எப்படி இருக்கும், நம்மளுக்கு எனர்ஜியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா? கிளியராக இருக்கா? ஸோ இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு ஃபார்முலா ஷீட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே அது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பேசிஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே பசங்களா, இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எஸ். ஸோ ரொட்டேஷனல் மோஷன்லலாம் என்ன மேம் இருக்குது அப்படின்னா பாருங்கள், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி, லீனியர் வெலாசிட்டிக்கு இந்த மாதிரி இருக்கிறப்ப ஆங்குலர் வெலாசிட்டிஸ்க்கு இருக்காதா, ஆங்குலர் வெலாசிட்டிஸ்க்கும் இருக்குது. அப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம், கிராஃப் நம்ம வந்து பிளாட் பண்ணுவோம். ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் கிராஃப் பிளாட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸ்லோப் வில் பி லைக் யுவர் ஏரியா அண்டர் த கர்வ் வில் பி டிஸ்பிளேஸ்மெண்ட். ரைட்? சி லிசன், இப்போ டி தீட்டா டிடிக்கு பிளாட் பண்ணோம்னா ஸ்லோப் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு ஆங்குலர் வெலாசிட்டியாக இருக்கும். அதுவே ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் பிளாட் பண்ணோம் அப்படின்னா ஏரியா அண்டர் த கர்வ் என்னவாக இருக்கும்,
ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும், ரைட்? இட் வில் பி லைக் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். புரிஞ்சது இல்லையா? அதே மாதிரி தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டகிரேஷன் வந்து நம்மளுக்கு ஒன்றா ஏரியான்றத கர்வ் வைக்கிற யூஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுவோம், விச் இஸ் நான் லீனியர் ஆப்ஜெக்ட். ஸோ நான் லீனியர் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பெரிய வயர், இது வந்து நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அந்த யூனிட்லலாம் அதை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு பெரிய வயருக்கு நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு பேராமீட்டர், இப்போ ஒரு பெரிய வயர் இருக்குது, அதில் சார்ஜ் வந்து எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணுங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய வயருக்கு நம்ம எண்ணி கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வயர், ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் அப்படிங்கிறப்ப நம்மளால சார்ஜ் உட்காந்து எண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு கேல்குலேட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து அதோட கம்ப்ளீட் லென்த்துக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், இன்டகிரேட் பண்ணிடுவோம், ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா இது வந்து ஒரு 100 மீட்டர் வயர்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அ 100 மீட்டர் வயர். ஓகேவா? இந்த வயரில் 1 மீட்டரில் 5 சார்ஜஸ் இருக்குது. அப்போ 100 மீட்டரில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்கும் மேம்? Q is equal to 500 சார்ஜஸ் இருக்குமா? இதே மாதிரி தான் எலக்ட்ரோ மேக்னட்டிசம்லேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரோ மேக்னட்டிசம்லேயும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் எல்லாம் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இருக்கும். ஸோ அதுலலாம் என்ன பண்ணுவோம்னா d∅dt அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ளக்ஸை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப வி வில் பி கெட்டிங் இஎம்எஃப் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா? இதுவே இஎம்எஃப்க்கும் நம்ம வந்து டிடிக்கும் வரைஞ்சோம்னா அதோட ஸ்லோப் என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு ஃப்ளக்ஸாக இருக்கும். ஓகே, அதோட ஏரியான்ற கர்வ் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு ஃப்ளக்ஸாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்ல இருக்கும். நம்ம காஸ்லாலையும் அது அப்படி தான். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை ஏரியா A1 to A2 அதுக்கு இன்டெகிரேட் பண்ணோம், அதுக்கு ஃபுல்லாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குமாமா? அதாவது சார்ஜ் என்க்ளோஸ்ட், அதுக்குள்ளார இருக்கிற சார்ஜ் என்க்ளோஸ்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. புரியுதா? அப்போ இது வந்து இட் இஸ் எல்லா யூனிட்லையுமே ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் பசங்களா, இந்த யூனிட்ல அப்படிங்கிற மாதிரி மட்டும் கிடையாது. ஓகே, அண்ட் பொட்டென்ஷியல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே மாதிரி தான். அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இதே மாதிரி தான். ஏன்னா நம்ம தெர்மோடைனமிக்ஸோட 0th law, 1st law அதெல்லாம் படிப்போம் இல்லையா? அதுலேயுமே DQ, DU, DW அப்படிங்கிற மாதிரி நிறைய டேர்ம் மாறுபட்டுட்டே இருக்கிற மாதிரி தான் பார்க்குறோம். ஸோ U அப்படின்னா அது நார்மல், DU அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று டிபெண்ட் பண்ணி அது சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுக்கு கிராஃப் இப்படி வரையணும், அப்போ இது வந்து இந்த பக்கம் போச்சு அப்படின்னா இது ஏரியான்றது கர்வ், இது இந்த பக்கம் போச்சுன்னா இது ஸ்லோப் அப்படிங்கிற மாதிரி யூ பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, கிளியராக இருக்கு இல்லையா? அதுதான் ஈவன் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, பெர்னாலஸ், அதுக்குமே we can make it a calculus equation. ஓகேவா? பட் உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கறதுனால நம்ம விட்டுறோம். பட் இட் கேன் பி டன். அதை வச்சு நிறைய ரிசர்ச்சஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் யூ ஹாவ் டு லேர்ன். ஓகேவா? அப்போ தான் உங்கள் நீட் ஜேர்னி வந்து ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்கும். ஓகேவா? அதனால மறந்துடாதீங்க பசங்களா. இந்த மெட்டீரியலை இன்னொரு 15 மினிட்ஸில் நான் நம்ம டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் அங்கேருந்து நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டேக் கேர் எவ்ரி ஒன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, டூ சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் செஷனை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து உங்களோட அது ஆட்டோமேட்டிக்காக பாப்அப் ஆகும் பசங்களா. ஸோ யூடியூப் தான் வழி அப்படின்னு இருக்கிற நிறையா பசங்களுக்கு இட் வில் பி ஹெல்பிங். Okay, done. So wishing you all success and thank you so much for your time. Okay, I love you lots. You people are my warriors. மறக்காம comment section ல homework முடிச்சு solve பண்ணிடுங்க. And most important #NEET2025 will be my அப்படிங்கறத மறக்காம யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? போட்டுருங்க. So bye everyone, take care. This is me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, no fear, right? Bye everyone, have a great day.